நெடுஞ்சாலையில் போய்க் கொண்டிருந்த பிச்சைக்காரன் எதிரில் மன்னரின் தேர் வருவதை பார்த்தான். விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணிந்து பவனி வரும் மன்னரை வணங்கினால் பொன்னும் பொருளும் அள்ளித் தருவார் என்று நினைத்த அவன் தரையில் விழுந்து வணங்கினான். என்ன வேண்டும் என்று மன்னர் கேட்டார். தினம் ஒருவேளை கூட சாப்பிட முடியாத வறுமை, துரதிர்ஷ்டம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று கண்ணீரோடு சொன்னான் அவன். மன்னரின் முகம் மாறியது. இந்த தேசத்தின் மகாராஜாவிடம் சொல்ல உனக்கு நல்ல விஷயங்களே இல்லையா என்று கேட்டவர், எனக்கு பிச்சை போடு என்றபடி பிச்சைக்காரனிடம் கைகளை நீட்டினார். அதிர்ந்த பிச்சைக்காரன் தன் திரு ஓட்டிலிருந்து 4 அரிசி மணிகளை எடுத்து மன்னர் கையில் போட்டான். தேர் கிளம்பியது. மன்னன் நம்மை விட பெரும் பிச்சைக்காரனாக இருக்கிறானே என்று நினைத்தவன் வாய்க்கு வந்தபடி திட்டினான். அன்று மாலை அவன் வீடு திரும்பிய போது வாசலில் ஒரு மூட்டை இருந்தது. பிரித்து பார்த்தான். நிறைய அரிசியும் ஒரு தங்கக்கட்டியும் தென்பட்டது. உள்ளே நிறைய தங்கம் இருக்கும் என்ற ஆவலில் மூட்டையை கொட்டினான். மொத்தம் 4 தங்கக்கட்டிகள் இருந்தன. மன்னரிடம் கொடுத்த அரிசி மணிகளுக்கு ஈடாக வந்தவை அவை என்பது புரிந்தது. திருவோட்டில் இருந்த எல்லா அரிசியும் கொடுத்திருந்தால் இன்னும் நிறைய கிடைத்திருக்குமே என ஆதங்கப்பட்டான் அவன். நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே பெறுகிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.